Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு பயந்துட்டு எல்லாரும் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா நாங்கள் கேட்குறோம், அவங்க ஜிம்க்கு போயிட்டு வந்தாங்க உடனே போயிட்டாங்க, இல்லை அவங்க வந்து நடந்துகிட்டே இருந்தாங்க அப்படியே விழுந்துட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் சின்ன வயசில் வர்றதுக்கு பல விதமான ரீசன்ஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் முக்கியமான ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும். நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கிறச்சே 20 minutes வாக்கிங்கில் ஆரம்பித்து மெதுவாக 40 to 45 minutes வரலும் வாக்கிங் எடுக்கணும். பட் வாக்கிங் கூட அந்த அளவு உங்களுக்கு டைரெக்டாக ஹார்ட்டை எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்லோ எக்ஸசைசஸ், வார்ம் அப் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ என்ன பேர் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு 6 pack வேணும், அதுவும் அவசரமாக வேணும் அப்படின்ட்டு நேராக போய் எக்ஸசைஸே பண்ணதில்லை. அவங்க வந்து ஜிம்முக்கு ஒரு 4 நாள் கூட போயிருக்க மாட்டாங்க, உடனே வெயிட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோ சென்சிபிள் கிடையாது. அதுவும் 10 kilos, 20 kilos, 40 kilos, 50 kilos இந்த மாதிரி வெயிட் ஒரு வீம்பு பிடிச்சா எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் போனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணாத, ட்ரெயின் பண்ணாத பண்ணினோன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தூக்கம். ஜென்ரலாக எல்லாருமே ஒரு 9-10 மணிக்குள்ளே தூங்கிடணும். எழுந்துக்கிறது அங்கேருந்து 7 hours. ஸோ 5:30, 6க்கு எழுந்துட்டிங்கன்னா இதுதான் மெயின்டைனிங் த சர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? எப்போ வந்து சூரியன் வந்து உதிக்குதோ அப்போ நம்ம முழிச்சுக்கணும். எப்போ சூரியன் வந்து சன்செட் ஆகுதோ அதுக்கப்புறம் வித்தின் அரவுண்ட் 3 to 4 hours நம்ம வந்து தூங்கிடணும். பட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் 3 மணிக்கு காத்தால அலாம் வச்சு எழுந்து போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தா 12 மணிலேருந்து 3 மணி, 12 நைட்லேருந்து 3 மணி காலையில் வரலும் உணவெல்லாம் நிறைய விற்குதுன்னு ரெஸ்டாரண்ட்லாம் திறந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உணவை ஃபஸ்ட்டு டைமே தப்பு. நம்ம வந்து 7:30, 8 மணி, மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே கடைசி உணவு டின்னரை முடிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம மூச்சுன்னு இருந்தால் கூட வார்ம் வாட்டர், இல்லை கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு, இல்லை கொஞ்சமாக பாதாம், இப்போ பிபிஓ செக்டர், இல்லை நைட் டியூட்டி பார்க்குற நர்சஸ், இல்லை டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் மூச்சுன்னு தான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி லைட்டாக கொடுக்க முடியும். இதை விட்டுட்டு இவங்க அந்த டைமில் பிரியாணி, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா இவங்க உடம்புக்குள்ள நிறைய கொழுப்பு சத்து ஏறி இது வந்து பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், விஎல்டிஎல்ல ஜாஸ்தி பண்ணி இதனால அவங்களுக்கு உடம்புக்குள்ள பிளாக்ஸ் சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதனால எக்ஸசைஸ் கெடுதல்னு எக்ஸசைஸை விடுறது அது வந்து சரி கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், உணவு கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும். அதை தவிர உணவுலேயும் நம்ம ஹெல்த்தி டயட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி சாப்பிட்ணும், காலையில் எப்படி சாப்பிட்ணும், மதியம் எப்படி சாப்பிட்ணும், நைட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு இதே சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக 2 வேளை வெஜிடபிள்ஸ், 2 வேளை ப்ரோட்டீன் இதெல்லாம் தேவை. அதை எப்படி சாப்பிட்ணும் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டயட்டை பொறுத்தவரையிலும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஒரு 5 to 10 minutes நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். டீஸ்ட்ரெஸ்னால் என்ன? கண்ணை மூடிண்டு எந்த தியானம் வேணாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறது. அது ரிலிஜனாக இருந்தால் ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிலபிள் ஓம், இல்லை குரான்லேருந்து ஒரு சிலபிள், இல்லை பைபிள்லேருந்து ஒரு சிலபிள் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, சரி சன்ரைஸை யோசிங்க, இல்லை டான்ஸிங் பீகாக்கை யோசிங்க. அந்த மாதிரி எது பிடிக்குமோ அதை பற்றி, இல்லை பிளாசமிங் ஒரு ஃப்ளவர், ஒரு மல்லிப்பூ, ஒரு அதை எப்படி வந்து
பிளாசம் ஆகுது, அதாவது அது வந்து பியூட்டிஃபுல்லாக அது எப்படி திறக்குது காலையில். இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஜஸ்ட் ஃபார் 5 to 10 minutes நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணினோன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நம்ம தவிர்க்கலாம். இப்போ யாராவது ரொம்ப சின்ன வயசில் அவங்களுக்கு வந்துடுச்சு, அதாவது அது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்லை, அது ஹார்ட்டில் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்ளம் இல்லை, ஆனால் தெரியவே தெரியாது, டக்குன்னு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்க சரியாக செய்யலை. இது 4மே முக்கியம். நம்ம எப்படி 4 கால் ஒரு டேபிளுக்கு முக்கியம், அதே மாதிரி 4 விஷயமுமே முக்கியம். நம்ம டீஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணணும், உணவும் கரெக்டாக எடுக்கணும், எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணணும், நம்ம தூக்கமும் கரெக்ட் டைமுக்கு பண்ணணும். இது எல்லாமே செஞ்சால் ஹெல்த் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இதெல்லாம் ஈஸியாக நம்ம தவிர்த்துடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.